மிதுன ராசிக்காரர்களோட மனக்குழப்பங்களுக்கும் முருகப்பெருமானுக்கும் இடையே இருக்கிற ஆழமான ஜோதிட தொடர்பை பத்தின சுருக்கமான பார்வை இது. செம பிரில்லியண்டான மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனையான முடிவெடுக்க முடியாத குழப்பத்தை ஒரு துல்லியமான முருக வழிபாடு மூலமா எப்படி சுலபமா தீர்க்கலான்னு இப்ப பார்க்கலாம். முதல் விஷயம், அறிவா இல்ல தெளிவா. பொதுவாவே மிதுனம் புதனோட ஆதிக்கமுள்ள ஒரு காற்று ராசிங்க. இதனால இவங்களுக்கு அபாரமான அறிவும் மின்னல் வேக சிந்தனையும் இருக்கும். ஆனா இந்த ஓவர் திங்கிங் தாங்க இவங்கள ஒரு சரியான முடிவெடுக்க விடாம தடுக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஸ்டியரிங் இல்லாத சூப்பர் ஃபாஸ்ட் கார் மாதிரி தான் இந்த மூளையும். சரியான தெளிவு இல்லைன்னா அந்த அறிவால எந்த பிரயோஜனமும் இல்லல்ல. சோ இவங்களுக்கு இப்போ தேவையானது அறிவு கிடையாது, தெளிவுதான். ரெண்டாவது விஷயம், இதுக்கான தீர்வை தரக்கூடிய சுவாமிமலை. இவங்களோட குழப்பத்துக்கு அறுபடை வீடுகள்ல 4ஆம் படை வீடான சுவாமிமலை முருகனை வழிபடுறதுதான் பெஸ்ட் சாய்ஸ். ஏன் சுவாமிமலைன்னு கேக்குறீங்களா? படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கே குழப்பம் வந்தப்போ ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தோட அர்த்தத்தை உபதேசிச்சு முருகப்பெருமான் மனத்தெளிவு கொடுத்த இடம் அது. தன் அப்பாவான சிவனுக்கே பாடம் எடுத்த அந்த சிவகுருநாதனுக்கு ஒரு சாதாரண மனுஷனோட மனக்குழப்பத்தை தீர்க்கிறது ரொம்பவே ஈஸியான காரியம்தானே. மூணாவது விஷயம், இதுக்கான துல்லியமான வழிபாட்டு முறை. தங்களுக்கு உகந்த நட்சத்திரம் வரக்கூடிய ஒரு புதன்கிழமை அன்னைக்கு சுவாமி மலைக்கு போய் 5 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை மனசார உச்சரிச்சு வழிபடணும். ஏன் இவ்வளவு துல்லியமான செயல்முறைன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா இது வெறும் பக்தி சார்ந்த பிரார்த்தனை மட்டும் கிடையாதுங்க. இது 100% வேலை செய்யக்கூடிய ஒரு கச்சிதமான ஜோதிக சூத்திரம். சுருக்கமா சொல்லணும்னா, ஓவர் திங்கிங்கால முடிவெடுக்க முடியாம திணற மிதுன ராசிக்காரர்கள் சரியான புதன்கிழமையில சுவாமிமலை முருகனை வழிபட்டா அவங்க வாழ்க்கையில வெற்றிக்கான முழுமையான தெளிவு உடனே கிடைக்கும்.